ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி பச்சை பட்டாணி இட்லி எப்படி செய்கிறது பார்க்கலாம். 3/4 கப் அளவு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்திருக்கேன். அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியிருக்கேன். 3/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி எந்த அளவு சேர்க்குறோமோ அதே அளவுக்கு ரவை சேர்க்கணும். 100 மில்லி தயிர் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். மூடி போட்டு வச்சுருக்கேன். 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கணும். இப்போ தாளித்து விடணும். கரண்டி சூடானதோ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுந்து செவக்கணும். பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாகிருக்கு. இட்லி தட்டில் எண்ணெய் தடவி மாவு சேர்த்துருக்கேன். மூடி போட்டு 20 நிமிஷம் வேக விடணும். இப்போ இட்லி வெந்திருக்கு. 5 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பச்சை பட்டாணி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.